ஆறாம் வகுப்பு புது தமிழ் வாழ்த்து இன்பத்தமிழ் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள், சமூகத்தின் விளைவுக்கு நீர். சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய, விளைவு, விளைச்சல், சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம், நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும். அசதியாக, சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள், அமுது கூட்டல் என்று, அமுதென்று, செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர். பாரதிதாசன் குறிப்பு. இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் எழுதிய புரட்சிகரமான கருத்துகள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு ஆகிய கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சி கவி. பாரதிதாசன் பிறப்பு 29/4/1891. பாரதிதாசன் மறைவு 21/4/1964. அறிவை விரிவு செய் என்று கூறியவர் பாரதிதாசன். இயல் 1 வாழ்த்து தமிழ் கும்மி பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். நூல் கனிச்சாறு. சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு, கடல்கோள், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி, உலகம், உள்ளப்பூட்டு, அறிய விரும்பாண்மை, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி சிறு குறிப்பு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் நூறாசிரியம், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு. இவர் நடத்திய இதழ்கள் தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு, தென்மொழி. கனிச்சாறு நூலில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 8. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு நூல். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். வளர்தமிழ் உரைநடை. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000. தமிழ் இலக்கியங்கள் பலவும் ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தாய்மொழியின் தொன்மையை பாடியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழில் உள்ள எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே உள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ழ. சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் அதற்கான மேற்கோள். தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம் தொல்காப்பியம். மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அதனுடைய மேற்கோள் வரிகள் எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்பது மேற்கோளான சொல். சீர்மை என்பது டேஸை குறிக்கும் சொல். ஒழுங்குமுறையை. இருவகை திணைகள் உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை தாழ்திணை என எதிர்சொல் அமைய வேண்டும். ஆனால் அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்புக்காய் என கூறாமல் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இனிப்பு அல்லாத காய் என்று கூறியுள்ளனர். ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. எடுத்துக்காட்டு பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஒரு சொல் பல பொருள் குறித்தும் வரும். எடுத்துக்காட்டு மா. பெரிய விலங்கு அழகு, மேன்மை வயல் மரம், திருமகள் அளவு அறிவு, அழைத்தல் துகள் வண்டு. வளர்மொழி முத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்தது நாடகத்தமிழ். தமிழின் கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, செய்யுள், கவிதை. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை.
புதிய கலைச்சொற்கள்: இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் இன்ஜின், செயலி, ஆப், தொடுதிரை. டச் ஸ்கிரீன். தமிழ் வரி வடிவங்கள் டேஸ் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவை. அறிவியல் தொழில்நுட்பம். தமிழ் மொழியின் இலக்கண நூல்களான தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை டேஸ் பயன்பாட்டிற்கு ஏற்றவையாக உள்ளன. கணினி. தாவர இலை பெயர்கள்: ஆல், அரசு, மா, பலா, வாழை. இலை. அகத்தி, பசலை, முருங்கை. கீரை. அருகு, கோரை. புல். நெல், வரகு. தாள். மல்லி. தழை. சப்பாத்தி கல்லி, தாழை. மடல். கரும்பு, நாணல். தோகை. பனை, தென்னை. ஓலை. கமுகு. கூந்தல். சொல்லும் இடம்பெற்ற நூல்களும்: உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. செய், மீன், முதலை, பாம்பு ஆகிய சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. வெள்ளம். 10 கோடை, மருந்து. அகநானூறு. வேளாண்மை. கலித்தொகை. வேளாண்மை, அரசு, மகிழ்ச்சி. திருக்குறள். உலகம், உயிர், ஒளி. தொல்காப்பியம் கிளவியாக்கம். அன்பு. தொல்காப்பியம் களவியல். மகிழ்ச்சி. தொல்காப்பியம் கற்பியல். திருக்குறள். புகழ். தொல்காப்பியம் வேற்றுமையியல். செல். தொல்காப்பியம் புறத்திணையியல். முடி. தொல்காப்பியம் வினையியல். பார். பெரும்பானாற்றுப்படை. உலகம். திருமுருகாற்றுப்படை. ஊர். தொல்காப்பியம் அகத்திணையியல். தொன்மை என்பதன் பொருள்: பழமை. பிரித்தெழுதுக. இடப்புறம். இடது கூட்டல் புறம். சீரிலமை. சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின். புலவர்களும் அவருக்கான சிறப்பு பெயர்களும்: வாணிதாசன் கவிஞரேறு, புலவரேறு ஆ வரதநஞ்சைய பிள்ளை, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், உவமை கவிஞர் சுரதா, சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். உவமை கவிஞர் சுரதா எழுதிய நூல்கள்: தேன்மழை, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், அமுதும் தேனும். கவிஞர் காசி ஆனந்தன். அவர் எழுதிய பாடல்: தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். வாணிதாசன் எழுதிய பாடல்: வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. கவிஞர் வாணிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி மாவட்டத்தில் வில்லியனூர். வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசுலு என்கிற அரங்கசாமி, புனைப்பெயர் ரமி. வாணிதாசன் பிறப்பு 1915 முதல் 1974 வரை. இவருடைய சிறப்பு பெயர்கள்: கவிஞரேறு, பாவலர் மணி, பாட்டு பிறக்குமடா என்பதற்கான எந்த வரிகளுக்காக தமிழ்நாடு விருது கிடைத்துள்ளது. வாணிதாசனுக்கு பிரெஞ்சு செவாலியர் விருது கிடைத்துள்ளது. பிறந்தநாள் வாழ்த்து என்ற பாடலை பாடியவர் கவிஞர் அறிவுமதி. பாடல்: நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இயல் 1 விரிவானம். கனவு பலித்தது. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் நூல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இச்செய்தியை கூறும் பழந்தமிழ் இலக்கியங்கள்: முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஷார்ட்கட்: முல்லையை பறித்து திருவள்ளுவர் காரில் எடுத்துக்கிட்டு திருப்பாவைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கடல் நீர் முகந்த கமஞ்சோள் எழிலி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள்நாளி, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி
இச்செய்தி இடம்பெற்றுள்ள பாடல் கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்று கூறியவர் அறிவியல் அறிஞர் கலீலியோ. தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. இதனை எழுதியவர் கபிலர். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன். இயல் 1 இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகைப்படும். உயிருக்கு முதன்மையானது டேஷ். காற்று. ஆ முதல் ஔ வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் எவ்வாறு பிறக்கின்றன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என நீண்டு ஒலிக்கின்றன. மாத்திரை என்பது கால அளவு. கால அளவு என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு மாத்திரையாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய் என்பதன் பொருள் உடம்பு. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகைப்படும். வல்லினம் கசட தபர, மெல்லினம் ஞஞ நமன, இடையினம் யரள வழல. மெய்யெழுத்துக்கள் 18உடனும் உயிர் 12ம் சேர கிடைப்பவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என்று பிரிக்கலாம். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர டேஸ் எழுத்து ஒன்றும் உள்ளது. ஆயுதம் எழுத்து. ஆயுதம் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே டேஸுக்கு அடிப்படை. உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம். கலைச்சொற்கள் வழஞ்சொலி, கிளாக்வைஸ், இடஞ்சொலி. ஆன்டி கிளாக்வைஸ்.